உலகமே நல்லவர் என புகழும் தருமனை விட நல்லவன் என கிருஷ்ணர் யாரை சொன்னார் தெரியுமா? அந்த ஒரு நல்லவன் 100 கௌரவர்களில் ஒருத்தன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குருக்ஷேத்திர போருடைய 14வது நாள் தன்னுடைய 5 கணவர்களுக்கும் நெற்றி திலகமிட்டு போருக்கு அனுப்பும் போது பாஞ்சாலி கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறா, இந்த யுத்தம் முழுவதும் நடத்துவது நீ என நான் அறிவேன், சொல், இன்றைக்கு யார் யாரால் கொல்லப்படுவார் அப்படின்னு கேட்க, அதற்கு கிருஷ்ணன், இன்று அனைவரிலும் நல்லவன் ஒருவன் சாகப் போகிறான். இந்த உலகில் வாழ்பவரில் அவனை விட நல்லவர் யாரும் இல்லை. அவன் இறக்கப் போவதை எண்ணி என் மனம் இப்போதே வருத்தம் அடைகிறது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட பாஞ்சாலியும் தர்மனை தவிர்த்த மற்ற 4 பாண்டவர்களும் தர்மரை பார்க்குறாங்க. பாஞ்சாலி தன்னுடைய 5 கணவர்களும் நல்லபடியாக பாசறைக்கு திரும்பணும்னு அன்றைய முழுவதும் பிரார்த்தனையும் செய்கிறா. அன்றைய நாள் போர் முடிவில் பாண்டவர்கள் 5 நல்லபடியாக பாசறைக்கு திரும்புகிறாங்க. இதை பார்த்த பாஞ்சாலி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் கிருஷ்ணன் கிட்ட கேட்குறா, உலகிலேயே நல்லவன் ஒருவன் சாவா என்று சொன்னாயே, என் கணவர் 5 மூத்தவர் தானே உலகம் புகழும் நல்லவர், அவரை விட நல்லவர் உண்டா என்ன அப்படின்னு கேட்க, அதற்கு கிருஷ்ணர், பாஞ்சாலி, நல்லவர்கள் மத்தியில் நல்லவனாக இருப்பதில் என்ன சிரமம்? ஆனால் விகர்ணன் கெட்டவர்களிடையே நல்லவன். உன் மானத்தை காப்பதற்காக எதிரணியில் இருந்து குரல் கொடுத்தான். மகுட ஆசை கூட அவன் மனதை மாற்றவில்லை. தான் இறப்போம் என்று தெரிந்தே இறந்திருக்கிறான். தர்மம் இருக்கும் அணியில் நான் இருப்பேன், நான் இருக்கும் அணியே வெல்லும் என்று அவனுக்கு தெரியும். இருந்தும் அவன் அண்ணனுக்காக உயிர் விடுவதே தர்மம் என கருதுகிறான். அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல். இன்று உன் கணவன் பீமன் அவனை அழித்து விட்டான். இனி கௌரவர்களை கொல்வது கடினமல்ல. சொல் பாஞ்சாலி, கெட்டவர்களிடையே நல்லவனாக வாழ்ந்தானே, அவனை விட நல்லவன் உண்டா என்ன அப்படின்னு கேட்க, அதற்கு தர்மனோ என்னை விட அவனே நல்லவன் அப்படின்னு ஒத்துக்கவும் செஞ்சிடுறாரு.